ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तु ते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। श्री श्री एकादशी महामहोत्सव की जय। श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा। இன்னைக்கு எல்லாரும் ஏகாதசி நல்ல விதமா கடைபிடிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போற ஏகாதசி மகாத்மியம் என்ன அப்படிங்கறத இப்ப விபரமா பார்க்கலாம். அதாவது ஏகாதசி என்பது மாதம் இருமுறை வரக்கூடியது அப்படின்னு நமக்கு தெரியும். வருடத்திற்கு 24 வருகிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாமம் உண்டு, ஒரு பெயர் உண்டு. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? வைகாசி மாதம் சுக்லபக்ஷம். சுக்லபக்ஷம் அப்படின்னா வெளிச்சம் நிறைந்த காலம். எது அப்படின்னா வளர்பிறை. வளர்பிறை, அதாவது தேய்பிறையில ஒண்ணு வரும், வளர்பிறையில ஒண்ணு வரும். அமாவாசையோ பௌர்ணமிக்கோ அடுத்ததாக வர அதிலிருந்து 11வது நாள் ஏகாதசி. சரி, இப்ப அமாவாசை கழிந்த 11வது நாள்னா சுக்லபக்ஷம் வளர்பிறை. பௌர்ணமி கழிந்தது அப்படின்னா தேய்பிறை கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னு. சரி, இப்ப வரக்கூடியது இன்று என்ன அப்படின்னா சுக்லபக்ஷ ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி. சோ அதன் பெயர் என்ன, ஏகாதசியை அனுஷ்டிப்பது எப்படி, அதனால் கிட்டும் பலன் என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். இந்த கேள்விகளை யார் யாரிடம் கேட்கிறார் அப்படின்னு பார்த்தா யுதிஷ்டிர மகாராஜர் கிருஷ்ணரிடம் கேட்கிறார். அதற்கு கிருஷ்ணர் அளிக்கும் பதில் தான் நாம பார்க்கக்கூடிய ஏகாதசி மகாத்மியம். வசிஷ்டம், அதற்கு கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, வசிஷ்ட முனிவர் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியிடம் கூறிய கதையை நான் உனக்கு சொல்கிறேன், அதுதான் இந்த மகாத்மிய கதையாக இருக்கிறது, அதை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்றார். நீண்ட காலத்துக்கு முன்பு ஒரு சமயம் ஸ்ரீராமர் வசிஷ்டரிடம் கேட்கிறார், ஓ மரியாதைக்குரிய முனிவரே அப்படி, நானும் ஜனகராஜரின் மகள் சீதையை பிரிந்து மிகுந்த மன வருத்தத்துடன் இருக்கிறேன். நான் சீதையை பிரிந்து மிகுந்த துக்கத்துல இருக்கேன். எல்லா பாவ விளைவுகளையும் மன வருத்தத்தையும் போக்கக்கூடிய விரதம் ஏதாவது இருக்கா, அதை எனக்கு சொல்லி தரீங்களா? அதை நான் கடைபிடித்தா என் மன வருத்தம் குறையுமோ, மன அழுத்தம் குறையுமோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அவர் சொல்றார், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் ஆன்மீக குரு வசிஷ்ட முனிவர். அவர் என்ன இதுல பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னா, வசிஷ்டர் தன்னுடைய ஆன்மீக குரு, அவரை அவர் எதற்காக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி நாடுகிறார்? அவர் நினைச்சா அவருக்கு கிடைக்காதா அப்படின்னா, மனித வாழ்க்கையில் வாழ்கிறார் அவதாரமாக. அப்ப அவரும் எப்படி நியமங்களோடு வாழ்கிறார், தன்னுடைய கேள்விகளுக்கு தன்னுடைய குருவை எப்படி அணுகுகிறார் அப்படிங்கறதான் நம்ம இங்க பாக்குறோம். சொல்ற, ஹே ராம, உன் திவ்ய நாமத்தை சொன்னாலே பாவங்கள் கழியுமே, மன வருத்தம் போகுமே, அப்படிப்பட்ட நாமமே உன்னுடைய நாமம்.
உன் பெயர்லயே அந்த என்ன சொல்றது அனுகிரகத்தை நீ வச்சிருக்கிறாய். மங்களகரமான உன் நாமங்களை ஜபித்தாலே ஒருவர் தூய்மை அடைய முடியும், பாவங்கள் களைய முடியும், எல்லாமே இருக்கிறது. மங்களகரமான உன் நாமத்தை கொண்டிருக்கிறாய், அப்படி இருக்க நீ இவ்வாறு கேட்கிறாயே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உன் புத்தி கூர்மையும் நம்பிக்கையும் நீ கேட்கிற கேள்வியில் தெரிகிறது அப்படின்னு சொல்ற. நீ புத்தி கூர்மையானவன், நம்பிக்கை, இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். புத்தி கூர்மையாக இருக்கக்கூடியவர்கள் நம்பிக்கையோட இருந்தா நல்ல விஷயங்களை கற்றறிந்து அதை உள்வாங்க முடியும். சோ அப்படி நீ இப்படி சிறந்த முறையில் கேள்வி கேட்கிற. இப்ப என் நாமத்துக்கே பலன் இருக்கு அப்படின்னு நீ அகங்காரத்தோட என்னால எல்லாம் முடியும் நீ கேட்க நினைக்கல. நீ புத்திசாலி, பணிவோடு இருக்க வேண்டும் என்று அறிந்தவன். அதனால நீ என்ன சொல்ற, நீ இப்படி கேட்கிற. நீ என்னிடம் கேட்டால் உனக்கு பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடும் இருக்கிறாய், அதனால நீ கேட்கிறாய். ஆனா உன்னுடைய நாமம் தான் எல்லாருக்குமே உஜ்ஜீவனம் கொடுக்கக்கூடியது. அதனால இது உனக்கு பெருசா கொடுக்காது நன்மை அப்படின்னாலும், இதனால உனக்கு ஒரு பெரிய நன்மை வந்துட போறது இல்ல, நீ இதை கடைபிடிச்சுதான் உனக்கு நன்மை வரக்கு போகிறது அப்படின்னு இல்லைன்னா கூட நீ கேட்கிற இந்த கேள்வி யாருக்கு பயன்படும்? நம்மை போன்றவர்களுக்கு, சமுதாயத்துக்கு பயன்படும் வகையில் நீ இந்த கேள்வியை கேட்கிறாய். அதனால் நான் சொல்கிறேன், உண்மையில் பார்த்தால் நீயே பகவான், உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றார். நீ மக்களுக்கு பயன்படும் என்கிற நோக்கு என்ற ஒரு எண்ணத்தில் தான் நீ இதை கேட்கிறாய். சாதாரண மக்களின் நன்மைக்காக நான் ஒரு சிறந்த விரதத்தை பற்றி கூறுகிறேன் கேள் அப்படின்னு சொல்றார். வைகாசி மாதம் வளர்ப்பிறையில் தோன்றும் இந்த ஏகாதசிக்கு பிரபலமாக என்ன சொல்லி அழைக்கிறார்கள் அப்படின்னா மோகினி ஏகாதசி அப்படின்னு. இதனுடைய விளைவுகள் என்ன, இதனால் இதை கடைபிடிப்பதனால் என்ன கிட்டும் அப்படின்னா பாவ விளைவுகள், ஜட துன்பங்கள். பாவ விளைவுகள்னா நம்ம என்ன கர்மா வாங்கிட்டு வந்திருக்கோமோ அதை அனுபவிக்க போறோம், நமக்கு தெரியாது என்ன நம்மளுக்கு நடக்க போகுதுன்னு, அது பாவ விளைவுகள். ஜட துன்பங்கள்னா ஜட உலகில பிறந்துட்டோம், எப்படியும் இதற்குள்ள துன்பம் இருக்கு, ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி இருக்கு. சோ இந்த ஜட துன்பங்கள், அப்புறம் மாயையின் பிடி, அறியாமையில உட்கார்ந்துருக்கோம்ல, புத்தி இல்லாம ஏதோ செய்யறோம் இல்லையா, அந்த மாயையின் பிடி, இந்த மூன்றிலிருந்தும் விடுபட முடியும் முக்கியமாக இந்த இந்த விரதத்தை கடைபிடித்தால் அப்படின்னு சொல்றார். பாவமே அறியாத ராமர், பாவமே இல்லாத ராமர், அவர் கேட்கும் கேள்விக்கு வசிஷ்டர் பாவப்பட்ட ஒருவனது கதையை சொல்லி இந்த மகாத்மியத்தை சொல்றார். அவனுக்கு எப்படி பாவ நிவர்த்தி ஆனது என்பது பற்றி இங்க சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா அதான் கதை. சரஸ்வதி நதிக்கரையில பத்ராவதி அப்படின்னு ஒரு நகரம் இருந்துச்சு. அது ஜுதிமனா அப்படிங்கிற ஒரு சந்திர வம்சத்து மன்னன் ஆண்டு வந்தான். அங்கு ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் இருந்தார். அந்த நாட்டுல ஒரு செல்வந்தர் இருந்தார். அங்கு மன்னர்கள் மட்டும் இல்ல, செல்வந்தர்கள் கூட, சில பிரஜைகள் கூட செல்வந்தர்களாக இருக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு இங்க தெரியுது. அங்க ஒரு செல்வந்தர் இருந்தார், அவருடைய பெயர் தனபாலா. அவர் விஷ்ணு பக்தர், மிகச்சிறந்த விஷ்ணு பக்தர். தொழில் ரீதியாக பார்த்தா எந்த வர்ணம் அப்படின்னா வைஷ்யர். வைஷ்யர் யாரு? வியாபார குலம், வியாபாரம் செய்யக்கூடியவர். மிகப்பெரிய தனவான் மட்டும் இல்ல, தனம் கொண்டவன், செல்வந்தன் மட்டுமல்ல, தனம் கொண்டதனுடைய பலன் என்ன? தர்மம் செய்வது. அப்படி மிகப்பெரிய தர்மவான். என்னெல்லாம் செஞ்சாரு? தர்மசாலைகள், அதாவது இந்த தர்மத்துக்கு நம்ம சத்திரங்கள்னு சொல்றோம் இல்லையா, அங்க தங்கவும் வசதி இருக்கும், சாப்பாடும் இருக்கும். அது போல தர்மசாலைகள், பள்ளிகள், கோவில்கள், இலவச மருத்துவமனை, அகண்ட சாலைகள், இதெல்லாம் மன்னருக்காக காத்திருக்கிறது இல்ல, தானே செய்யறார். அப்புறம் சந்தைகள்னா என்ன அப்படின்னா மார்க்கெட் பிளேஸ் கட்டுறாரு. இப்ப ரோடு கட்டிட்டாருன்னா ரோடுக்கு ரெண்டு பக்கமும் கட்டுறது. இப்ப என்ன பண்றாங்க வியாபாரிகள், அதை பெருசு பெருசாக கட்டி தன்னுடைய வியாபார நோக்குக்காக கட்டுறாங்க. இவர் தர்மத்துக்காக கட்டுறார். அப்படி கட்டி விட்டா 4 வியாபாரிகள் அங்க விற்கலாம், சந்தை நடத்தலாம், அவர்களுக்கு பிரஜைகளுக்கு நன்மைன்னு. அது போக இலவச நீர், உணவு எல்லாம் மக்களுக்கு கிடைப்பதற்கும் ஏற்பாடு செய்யறார். நீர் கிடைப்பதற்கு
ஏரி, கிணறு, குளம் எல்லாமும் தோண்டுகிறார், அவற்றை சுத்திகரிப்பு செய்கிறார், பராமரிக்கிறார். அப்புறம் பூந்தோட்டம், பழத்தோட்டம் எல்லாம் பகவான் சேவைக்காக பராமரிக்கிறார். இதெல்லாம் செய்யற பெயருக்கு தகுந்தாற் போல தனபாலனாகவே இருக்கிறார். அப்ப அவருக்கு 5 மகன்கள்: சமனா, ஜுதிமனா, மேதவி, சுக்ருதி, திருஷ்ட புத்தி அப்படின்னு. இந்த திருஷ்ட புத்தி மட்டும் பாவப்பட்டவன், மித்தவங்க எல்லாம் நல்லவங்க. அவன் மட்டும் அவனுக்கு மிக 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 மோசமான தீய பழக்கங்கள் இருக்கு அவங்கிட்ட. பெண்களுடன் தகாத உறவு, அப்புறம் சூதாட்டம், மது பழக்கம். இதை விட என்ன வேணும்? எல்லாமே இருக்கு அவங்கிட்ட. சோ அப்ப தன் மகிழ்ச்சிக்காக என்ன பண்ணுவான்? அடுத்தவரை துன்புறுத்தவும் தயங்க மாட்டான், கொல்லவும் தயங்க மாட்டான். சோ அப்படி செயல்களை செய்து கொண்டிருந்தான். குடும்பத்துக்கே அவப்பெயராக இருந்தான் இல்லையா? இப்படி ஒரு தர்மவான் வீட்டுல இப்படி ஒரு குழந்தை அப்படின்னா அவனால அவப்பெயர். சோ அப்ப தந்தை புண்ணியவான், மகன் பாவப்பட்டவன். அப்ப வீட்டுக்கு வரும் விருந்தாளிகளையோ பிராமணர்களையோ மதிக்க மாட்டான். அப்படி தேவர்கள், பித்திருக்களுக்கு கூட அவனுக்கு வந்து தூசா மதிப்பான், கிள்ளுக்கிரையாதான் மதிப்பான். யாரையுமே பொருட்படுத்த மாட்டான். பாவமே செய்வான், கெட்டதையே சிந்திப்பான். எப்பவும் திருஷ்ட புத்தி அவன் மனம். துஷ்ட காரியமே குறி, எப்ப என்ன கெடுதல் பண்ணலாம் தான் யோசிப்பான். தந்தையின் செல்வத்தை எல்லாம் தேவையற்ற செயல்களுக்கு செலவழித்து கழித்தான். அப்படியே அவனுடைய வெட்கமற்ற நடத்தையை பார்த்த தனபாலன் என்ன பண்ணார்? மிகவும் கூனி குறுகி, இனி இவனை பராமரிக்குது, இவனை வச்சு நம்மளால மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சு, இவனை பராமரிப்பது நற்செயல் ஆகாது, இன்னும் இவனுக்கு போட்டு வளர்த்துட்டு இருக்க முடியாது, நம்மளால தீனி போட்டு வளர்க்க கூடாது அப்படின்னு முடிவு செய்து அவனை வெளியேற்றி விடுகிறார். அப்ப வெளியே சென்றதால் மட்டும் அவனுக்கு புத்தி மாறல, இன்னும் அவனுக்கு தன் ஆடை ஆபரணங்களை எல்லாம் விற்று போகிக்கிறான். சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் வித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்ப அது எவ்வளவு நாளைக்கு வரும்? அதுவும் பத்தாம போகுது. அதுக்கு தன்னிடம் இருக்கிறது எல்லாம் தீர்ந்து போனது, பொருள் எல்லாம் போனது, கூட்டாளிகளும் போயினர். இவனுக்கிட்ட இருந்த பொருள் போனதுனால கூட்டாளிகள் போயினர். நாதியற்று தெரிந்தான். பசி, பசியும் தாகம் எல்லாம் அப்படியே ஆனாலும் மனதில் எந்த மாற்றமும் இல்லை, திருந்தல அவன். திமிராதான் இருந்தான், கெட்டவனாக தீய புத்தி உடையவனாகவே இருந்தான். அதனால இப்ப தேவை, பசி வருகிறது, பணம் இல்லை அப்படின்னா நேச்சுரலி அவன் என்ன செய்ய போவான்? திருடத் தொடங்கி விட்டான். தன் தேவைகளுக்காக திருடத் தொடங்கினான். அதனால வந்து காவலாளிகளின் கண்களுக்கு பலமுறை இரையானான். அதாவது நாடு நல்ல விதமாக ஆட்சி செய்யப்பட்டு வருகிறது அப்படின்னா கொலை கொள்ளை இல்ல. சோ கொள்ளை செய்பவர்கள் அகப்பட்டுக் கொள்வார்கள். ஏன்னா இந்த காவலாளிகள் வந்து ரொம்ப கண்காணிப்போடு இருக்காங்க. சோ அதனால பலமுறை அவர்கள் கிட்ட மாட்டிக்கொள்ளவும் செய்தான். அதாவது பிடிபடுவான், அப்புறம் அப்பாவின் செல்வாக்கு, இவர் நல்லவர் மகனாச்சே அப்படின்னு விடுவிப்பாங்க. இப்படியே போயிட்டு இருந்தது. அப்போ ஒரு முறை மட்டும் அவன் மாபெரும் திருட்டு பண்ணிட்டான், இதுக்கு மன்னிக்கவே முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவ காவலாளிகளால இப்ப தாட்சண்யம் காட்ட முடியல. மன்னரிடம் இட்டு சென்றாங்க. மன்னர் என்ன பண்ணிட்டார்? கடும் தண்டனை விதித்தார். ஏன்னா குற்றம் அது போல. அப்ப என்ன பண்ணார் அப்படின்னா, இப்படி ஒரு பாவப்பட்டவனுக்கு இந்த ராஜ்யத்திலேயே இடமில்லை, வெளியேற்றி விடுங்கள் இவனை அப்படின்னு நாடு கடத்திட்டார். அப்ப காட்டுக்குள்ள போயிட்டான். நாட்டை விட்டவனுக்கு பசியும் தாகமும் விடவில்லை. நாட்டை விட்டா பசி தாகம் போயிடுமா? காட்டுக்கு போனாலும் பசிக்கும்ல, பசிச்சது. ஆனா அதனால அவன் பறவைகளையும் மிருகங்களையும் கொன்று அப்படியே அவற்றின் மாமிசத்தை உண்டு உயிர் பிழைத்து வந்தான். அப்படி அவனுக்கு சுடக்கூட ஒண்ணும் தெரியாது, ஒண்ணும் இல்லைங்க. அதனால தானா அப்படியே தின்னுகிட்டு வந்தான். இவ்வாறு சுற்றி தெரிந்தவன் ஏதோ முந்தைய காலத்தில் செய்த ஏதோ ஒரு புண்ணிய செயலின் காரணமாக கௌண்டின்ய முனிவர் அப்படின்ற அவருடைய ஆசிரமத்தை வந்து அடைந்தான். இப்படியே சுத்திக்கிட்டே இருந்தவன். அது இதே போன்றதொரு வைகாசி மாதம். அப்ப முனிவர் கங்கையில் நீராடி விட்டு வந்தார். வருத்தத்தோடும் சோர்வோடும் அங்கிருந்த திருஷ்ட புத்தி முனிவரின் ஈர ஆடையிலிருந்து விழுந்த ஒரு துளி நீரை தொட்டான். அவர் வந்து ஈர ஆடையோடு கங்கையில் இருந்து வருகிறார். அவருடைய ஆடையிலிருந்து விழுந்த ஒரு நீர்த்துளி அவன் மேல் படுகிறது. அந்த ஒரு நீர்த்துளியை தொடரான்.
அதனால உடனே தன் பாவ விளைவுகள் விடுபடுகிறது அவனிடமிருந்து, பாவங்கள் கழிகிறது. இதுதான் சாதுக்கள் மகான்களுடைய திருப்பாத தீர்த்தம் அப்படிங்கிறது எவ்வளவு புனிதமானதுங்கிறதுக்கு இது எடுத்துக்காட்டு. அவர் உடலில் இருந்து சிந்துகிற அந்த ஒரு துளி நீர், அதுவும் கங்கை நீர், அது அவன் மேல் படும் பொழுது அவனுடைய பாவங்கள் அழிகிறது. அப்ப அவனுடைய தானாகவே அவனுடைய மனம் மாறத் தொடங்குகிறது. தன்னுணர்வு பெற்றவனாக, உடனே ஞானம் பெற்றவனாக தன் பாவங்களை உணர்ந்து அவற்றை களைய வேண்டும் என்ற புத்தி வந்தவனாகி விடுகிறான் உடனேயே. அப்ப ஐயா முனிவரே அப்படின்னு கேக்குறான். அவனுக்கு மனம் மாறிடுச்சு. பார்த்த உடனே நான் செய்யாத பாவங்கள் கிடையாது. வீடு, செல்வம், உறவினர் அனைத்தும் இழந்தேன். இப்ப எனக்கு யாருமே இல்ல. அறியாமை கடலில் மூழ்கி தவிக்கிறேன். என்னை போன்றவரின் நிவிருத்திக்கு, பாப விமோச்சனத்துக்கு எளிமையாக கடைபிடிக்க கூடிய ஒரு விரதம் இருந்தால் கூறுங்களேன், நான் தயாராக இருக்கிறேன். அந்த விரதம் இருக்க நான் தயாராக இருக்கிறேன். சரி, ஏதாவது விரதம் இருந்தா சொல்றீங்களா? நான் அந்த தவம் செய்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதை பார்த்தார் கௌண்டின்ய முனிவர். அவனுடைய துன்பத்தை பார்த்து இறங்குகிறார். மிக குறைந்த நேரத்திலேயே உன்னுடைய பாவங்களை அழிக்கக்கூடிய உபாயம் ஒன்றை சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்றார். என்ன வைகாசி மாத வளர்ப்பிறையில் வரும் மோகினி ஏகாதசி, மோகினி ஏகாதசி பெரும் மலையளவு உள்ள பல பிறவிகளாக தொடர்ந்து வரும் துன்பத்தையும் வரக்கூடிய பாவங்களையும் அழிக்க வல்லது. நீ இதனை கடைப்பிடி என்கிறார். அதன்படி பாவப்பட்ட திருஷ்ட புத்தியும் கடைபிடித்து பாவ விளைவுகளில் இருந்து விடுபட்டு ஒரு திவ்ய உடலை பெற்று, திவ்ய உடல் கிடைச்சிருது அவனுக்கு. அப்படின்னா என்ன? ஆன்மீக உடல் கிடைத்து கருட வாகனத்தில் விஷ்ணுவின் தாமத்திற்கு சென்றான். ஓ ராமச்சந்திரா, இந்த விரதம் எல்லாவித மாயையில் இருந்தும் அறியாமை என்ன இதுதான். பாவங்களை மட்டும் போக்குவதில்லை, அறியாமையை போக்கி அவனுக்கு புத்தியை கொடுத்துருச்சு பாருங்க. அததான் இது சொல்லுது. அறியாமை என்னும் இருளில் இருந்து விடுவிக்கிறது அப்படிங்கறத இங்க நம்ம பார்க்கணும். புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவதாலும், தானம் அளிப்பதாலும், யாகங்கள் செய்வதாலும் வரும் புண்ணியம் கூட இந்த ஏகாதசி அனுஷ்டிப்பதால் வரும் பலனுக்கு ஈடே ஆகாது அப்படின்னு சொல்றாரு. எனவே யாகம் செய்ய வேண்டாம், யாத்திரை போக வேண்டாம், தானம் செய்ய வேண்டாம். வீட்டில் இருந்தபடியே இந்த ஏகாதசி விரதம் மேற்கொள்ள நாம் எல்லா புண்ணியமும் பெற்று பாவங்களிலிருந்து விடுபடுவோம், பகவத் தாமத்தை அடைவோம் அப்படின்னு பாக்குறோம். ஏகாதசியில் உணவு ஏன் இல்லை அப்படின்னா, பகவான் நாமாக்கள் தான் ஏகாதசியில் உணவா அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் உணவு இல்லை, பகவான் நாமத்தையே ஜபித்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு. சரி, இப்ப நம்ம அடுத்து இப்படியாக இந்த மோகினி ஏகாதசி மகாத்மியத்தை நம்ம பார்த்தோம். அதனால கடைபிடிப்பதனால் வரும் நன்மைகள் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அடுத்ததாக என்ன பார்க்க போறோம், இனியோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா காலை நிகழ்ச்சியின் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. காலை நிகழ்ச்சின்னா என்ன? அதாவது மார்னிங் ப்ரோக்ராம் டெம்பிள்ஸ்ல எல்லாம் எப்போதுமே நடக்கக்கூடியது. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க, காலையில மங்களார்த்தியில தொடங்கும். அதுதான் சரி. இது என்ன அப்படின்னா, அந்த காலை நிகழ்ச்சிக்கு ஏன் முக்கியம் அப்படின்னா, ஆன்மீக வாழ்வின் அஸ்திவாரமே இதுதான். ஒரு நாள் இப்ப காலை நாம் எப்படி கழிக்கிறோம் அப்படிங்கிறதுதான் நம்முடைய நாள் முழுக்க நாம் எப்படி இருக்க போகிறோம் என்பதை அது நிர்ணயிக்கும். நீங்க ஒரு நாள் பாருங்க, லேட்டா எந்திரிச்சிட்டீங்க, 6:30க்கு எந்திரிச்சிங்க. இப்போ உங்க குழந்தை 7 மணிக்கு அனுப்பணும் ஸ்கூலுக்கு. ஆனா உங்க குழந்தை எந்திரிக்காதது புதுசு இல்ல, ஏன்னா நீங்க தான் எழுப்புவீங்க. யூஸ்வலா 6 மணிக்காவது குறைஞ்சது எழுந்துட்டீங்கன்னா தான் கொஞ்சம் அதுக்கு ஏதாவது பண்ணியும் கொடுக்க முடியும், அதையும் ரெடி பண்ணி அனுப்ப முடியும் 7 மணிக்கு அப்படின்னு இருக்கு. 6 மணி நான் சும்மா சொல்றேன், இன்னும் 5:30க்கே எழுந்தாதான் இது முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தா நீங்க தூங்கிட்டு 6:30 6:45க்கு எந்திரிச்சிட்டீங்க, என்ன ஆகும்? பதறி போய் ஐயோன்னு. சோ தொடக்கமே பதற்றத்தில் தொடங்கியதாக இருக்கும். தொடர்ந்து வர்ற எல்லாமே பதறும். அதுக்கப்புறம் எதுவுமே சரியா நடக்காது. ஏன் அப்படின்னா, இந்த இது பாத்திருக்கீங்களா, அந்த கட்ட ஜெங்கா அப்படின்னு ஒரு விளையாட்டு பொருள் இருக்கு.
ஒரு என்ன சொல்லுவாங்க, போர்ட் கேம் ஒண்ணு இருக்கு. அது எப்படின்னா ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கிறது, இன்னொன்னு அதை வச்சும் விளையாடுவாங்க. சீட்டு கட்டு மாதிரி ஒரு கட்டை, அது அந்த கட்டையை எப்படியே அடுக்கி வைப்பாங்க. ஒரு கட்டை விழுந்தா பட 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 படன்னு அத்தனையும் விழுகும். பாத்திருக்கீங்களா? சீட்டு கட்டும் அந்த மாதிரி பண்ணுவாங்க தெரியுமா? இப்படி மேல 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 அடுக்குவாங்க. ஒண்ணு இப்படி லைட்டா தொடுங்க, பூரா விழும். அது போல இந்த காலை எழும்பவில்லை என்றால், அதுல லைட்டா லேட் ஆச்சு, அடுத்து 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 எல்லாம் பாதிக்கப்படும், லேட் ஆகும். முதல்ல என்ன ஆகும், நம்ம ஸ்கூல் பஸ்ஸ மிஸ் பண்ணுவோம் குழந்தை. ஆனா நம்ம என்ன நினைப்போம், ஸ்கூலுக்கு லேட் ஆக கூடாது, அட்லீஸ்ட் ஸ்கூலுக்காவது சீக்கிரம் போயிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஹஸ்பண்டையோ இல்ல நம்மளோ என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு முடியாது, ஏன்னா நம்மளே ஆல்ரெடி லேட்டா இருந்துருச்சிருக்கோம். தூங்குற ஹஸ்பண்டை ரொம்ப இதுவா எழுப்பி நீங்க போய் ஸ்கூட்டர்ல விட்டுட்டு வாங்க, இல்லைன்னா கார்ல விட்டுட்டு வாங்கன்னு அனுப்புறோம். அவரு போறாரு அப்படின்னா அங்க ஸ்கூல் பஸ்ஸுக்கே டிராபிக் ஜாம்ன்றப்ப அவருக்கு எவ்வளவு டிராபிக் ஜாம் ஆகும், உள்ள விடுறதுக்குள்ள எனிவே குழந்தை லேட் ஆகும். அது அதனால ஒரு ஒரு சின்ன விஷயத்த செஞ்சு நம்ம நம்மளால ஏற்பட்ட ஒரு தப்ப சரி பண்ணலான்னு பாக்குறோம். லேட்டா எழுந்திரிச்சத இப்ப நம்ம நேரம் கொண்டு போய் விட்டுட்டா சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறோம். ஆனாலும் என்ன ஆகுது, அதனால இன்னும் தொடருது. ஒண்ணு விழுந்தா அடுத்தது விழுது அப்படிங்கிறதுக்கு தான் அங்க போறோம். அங்க ஏகப்பட்ட டிராபிக் ஜாம். அதனால அட்லீஸ்ட் இவராது நேரத்துக்கு ஆபீஸ் போயிருப்பாரு, அவரும் இப்ப டிலே ஆகுறாரு, திரும்ப வரவும் டிலே ஆகுது, அதுவும் டிலே ஆகுது. அப்புறம் அவரும் போறாரு, அவருடைய நாளும் பாதிக்கப்படுகிறது. அங்க போனா அதாவது சரியான நேரத்தில் நாம் அடைந்தால் ஒரு மாதிரியாக நம்முடைய நாள் தொடங்கும் என்றால், ஒரு ஒரு சாந்தமான முறையில் நாள் தொடங்கும் அப்படின்னா. ஆனா அதே இது அவசரத்துல போயிடணும்னா மனசுலயே பல சஞ்சலம் இருந்துகிட்டு இருக்கும். ஐயோ லேட்டா வந்துட்டோம் அப்படிங்கிற பதற்றம், ஆத்திரம், நம்ம மேலேயே ஆத்திரம், கோபமா வரும். என்னடா யாரையும் பார்க்கும்போது சல்லு புல்லுன்னு விழ தோணும். அமைதியா எதையுமே யோசிக்க தரும். அது பொறுமையா இருந்தா எப்படி நேரத்துக்கு போக முடியும்? அதனால பொறுமை போச்சு. முக்கியமா இருக்க வேண்டிய ஒண்ணு போச்சு. அதனால குடுகுடுன்னு ஓடுவோம், எல்லாம் பண்ணுவோம். அப்ப பாதி இதை மறப்போம் அதுல. ஏன்னா மனசு டைம் ஆச்சு டைம் ஆச்சு டைம் ஆச்சுன்னு யோசிக்குதே தவிர என்ன பண்ணணும் இன்னைக்குங்கிறதெல்லாம் மறந்துருது. அதனால பல விஷயங்கள் கெட்டு போகுது. அதுக்கு அடுத்து 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 எல்லாமே இது நீ நான் சொல்லவே வேண்டாம், என்னென்ன விழுகுது அப்படின்னு ஒன்னொன்னா வீழ்ச்சி வீழ்ச்சி வீழ்ச்சின்னு விழுந்துகிட்டே போகும். அப்ப காலை எழுதல் அப்படிங்கிறதுதான் அஸ்திவாரம். அது ஸ்ட்ராங்கா இருந்தா அதுக்கு மேல நீங்க எவ்வளவு பெரிய மாளிகை வேணாலும் கட்டலாம். அதுதான் இந்த காலை நிகழ்ச்சி என்பது என்ன, எப்போது அந்த காலை அப்படிங்கிறது நிறைய நேரம் இருக்கு. காலை அப்படிங்கிறது அது எப்ப காலைனா அப்படி, அப்புறம் அது ஏன் அப்படிங்கறதெல்லாம் விவரமாக பார்க்கலாம். அப்படின்னா காலை நிகழ்ச்சி அப்படிங்கிறது என்ன, எதில் தொடங்குகிறது அப்படின்னா விடிகாலையில் எழுதல், குளித்தல், அதுக்கப்புறம் மங்கள ஆர்த்தி, துளசி ஆர்த்தின்னு கோவில்கள்ல நாம சென்று செய்வது. அடுத்தது ஜபம், மங்கள ஆரத்தி முடிச்சுட்டு ஜபம், ஜபத்துக்கு அப்புறம் குரு பூஜை, குரு பூஜைக்கு அப்புறம் பாகவதம், பாகவதம் மற்ற மூத்த பக்தர்களோடு இருந்து கேட்பது. அங்கு பெரிய மகாராஜரோ மூத்த பக்தரோ பாகவத கதை சொல்லுவார், அதை நாம் கேட்பது. செய்து இது எப்போது நடக்கும் காலை நிகழ்ச்சினா இதுதான். எப்போது அப்படின்னா 4 மணிக்கு. சில கோவில்களில் மங்கள ஆரத்தி என்பது 4 மணிக்கு தொடங்கும். பிருந்தாவன்ல எல்லாம் 4 மணி. பல கோவில்கள்ல 4:30 மணி அதுக்கு இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 4க்கு கோயில்ல இருக்கணும்னா என்ன பண்ணும், இது இன்னொன்னு முக்கியமான ஒரு பிரிவினையை நம்ம புரிஞ்சுக்கணும். கோவிலிலேயே வாழ்பவர்கள் ஒரு விதம், அருகிலே பக்கத்திலேயே வீடுகள் இருக்கிறவங்க ஒரு விதம், தொலைவு கொஞ்சம் ரெடி ஆயிட்டு நம்ம போகணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம டைம் யோசிச்சு வச்சுக்கணும் இல்லையா? ஒரு ஆட்டோல 15 நிமிஷம் ஆகும் அப்படின்னா நம்ம வீட்டுல இருந்து 3:30க்கு கிளம்பினாதான் அங்க 4க்கு போய் சேருவோம். ஆட்டோ கிடைக்கணும் முதல்ல. அது எல்லாத்துக்குமே ப்ரொவிஷன் வச்சுக்கணும் இல்லையா? அது போல தொலைவில் வாழ்பவர் அவர் ஒரு மாதிரி நேரத்தை மேனேஜ் பண்ணணும். அடுத்தது ஊரில் கோவிலே இல்லை என்பவர்கள், இந்த 4 விதமானவர்களுக்காகவும் இந்த காலை நிகழ்ச்சிங்கிறது எப்படி பொருந்துகிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா?
இப்ப கோவிலில் வாழ்பவராக இருந்தால், கோவில் அருகிலேயே இருப்பவர்களா இருந்தா 3 அல்லது 3:30 மணிக்கு எழ வேண்டியிருக்கும். அவர்களுடைய எவ்வளவு நேரம் பிடிக்கும் அவர்கள் தயாராவதற்கு என்பதை பொறுத்து. சரி, அப்ப 3 மணி நேரம். ஏன் இந்த நேரம்? ஏன் இவ்வளவு நேரம் 4 மணிக்கே ஏன் மங்களார்த்தி வைக்கணும்? சும்மா கடையெல்லாம், சில கடையெல்லாம் எப்படி 8 மணிக்கு திறக்கிறாங்க, அது மாதிரி ஏன் திறக்கூடாது? கோயில் மட்டும் ஏன் 4 மணிக்கு திறக்கிறாங்க? சில சில ஊர்கள்ல பாத்தீங்கன்னா 1 மணிக்கு தான் கடை திறப்பாங்க. சில கடை பாத்தீங்கன்னா 11 to 2 சாப்பிடுற நேரம் மட்டும்தான் திறக்கும். அவங்க ஸ்பெஷல் எப்ப போடுறாங்களோ அந்த டைம் மட்டும் தான் திறக்கும். சரி, சில கடைகள் இருக்கு, சில ஊர்கள்ல 6:30 7 அப்படி கூட தருது. அது என்ன கோவில் மட்டும் 4 4:30க்கு ஏன் இப்படி சீக்கிரமா திறந்து படுத்துறாங்க? ஏன் நம்மள தூங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இது ஏன் அப்படின்னா 4 to 6 அப்படிங்கிறதுதான் பிரம்ம முகூர்த்த நேரம். பகவான் விழிக்கணும், பகவானுக்கு அந்த பிரம்ம முகூர்த்தத்துலதான் அவர் ஏதாவது தவம் பண்ண போறாருங்கிறது இல்ல. அந்த நேரத்துல விழித்து அவருக்கு சேவை நாம் செய்தால் நமக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மங்களார்த்தி, பிரம்ம முகூர்த்தம் நேரத்துல மங்களார்த்தி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் பிரபுபாதரால் இஸ்கான் கோவில்கள்ல நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னா, ஆன்மீக செயல்களுக்கு உச்சிதமான நேரம். மனம் அமைதியாகவும் தூய்மையாகவும் இருக்கும். வேற ஒண்ணும் உட்கார்ந்து இருக்காது, மனசுல கிளியரா இருக்கும். ஏன்னா இந்த ஹோல் டே உங்களுக்கு இன்னும் கையில இருக்கு. எழுந்திருக்கீங்க அப்படின்னா உங்க கையில நாளே நீங்க வச்சிருக்கீங்க. இனிமே என்ன வேணா, இன்னைக்கு எந்திரிச்சாச்சு, என்ன காரியம் வேணா நீங்க பண்ணலாம். நேரமின்மைதான் நம்மள ஒரு அழுத்தத்துல போடும். பல வேலைகள் இருக்கு, நேரம் கம்மியாக இருக்கு, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அதனாலதான் வருது. இப்ப பல இமெயில் இருக்கு, எல்லாத்தையும் இந்த நேர கெடுவுக்குள்ள முடிக்கணும். ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, இதுக்குள்ள கேட்கிறார் கிளையண்ட் அப்படின்னா அதுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னா அந்த நேரத்துக்குள்ள பல வேலைகளையும் செய்யணும் குறைந்த நேரத்துல போது நம்மளுக்கு மன அழுத்தம் வருகிறது. ஆனால் இந்த காலையில் எழும்போது நாள் முழுக்க நம் கையில் இருக்கிறது. உங்கள் கையில் உங்கள் நாள் முழுவதுமாக இருக்கிறது. அப்படிங்கும் போது நீங்கள் நிறைய நேரம் இருப்பது போல. the one who raises early has more time. நீங்க காலைல நான் எந்திரிச்சு சீக்கிரமா எந்திரிச்சீங்கன்னா உங்களுக்கு 24 மணி நேரம், எல்லாருக்கும் ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் தான் ஒர்க்கிங் டைம்னா உங்களுக்கு இன்னும் 16 மணி நேரம் இருக்கும் ஒர்க் பண்றதுக்கு. சோ அது போல இந்த ஆன்மீக செயல்கள் செய்வதற்கு இது உச்சிதமான நேரம். மனம் அமைதியாகவும் தூய்மையாகவும் இருக்கும். அதுல எந்த களங்கங்களும் உட்கார்ந்து இருக்காது. தெளிவான நீரோடையாக இருந்தால் நீங்கள் வேலை செய்வது சுலபம். அப்புறம் பிற ஈர்ப்புகள் வராது. வேற அது இதுன்னு உங்களுக்கு போன் கால் வராது, மத்தவங்க யாராவது தூங்குவாங்க, இல்ல வெளியில யாரும் கதவு பெல் அடிக்க மாட்டாங்க, உங்களை கூப்பிட்டு பேசணும்னு நினைக்க மாட்டாங்க. ஊரே அமைதியாக இருக்கும்போது கொச்ச 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 கொச்சன்னு எந்திரிச்சு பேசணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அதனால மற்ற விஷயங்கள் உங்களை ஈர்க்காது, விட்டுரும். நீங்க உங்களுடைய நேரம் உங்களுக்காகவே நீங்கள் செலவழிக்க முடியும். அப்புறம் ஜபம், ஸ்ரவணம் கேட்கவும் முடியும், ஜபம் செய்ய முடியும். ஸ்ரவணம் கீர்த்தனம் இரண்டுமே மனம் புத்தி இரண்டையும் நிலை நிறுத்தி செய்ய முடியும், கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஜபத்திலும் சரி, ஸ்ரவணத்திலையும் சரி, கேட்கப்படுறதுலயும் சரி. ஏன்னா மிச்சம் ஒண்ணுமே இல்லையே, டிஸ்ட்ராக்ஷன். அப்ப இதை நம்ம தெளிவா செய்ய முடியும். சரிங்களா? அடுத்தது இதனால் இப்படியெல்லாம் பிராக்டிக்கலா இது ரொம்ப ஈஸி, இது ரொம்ப நல்ல நேரம், பெஸ்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த நேரம் தான் அது நம்ம கன்வின்ஸ்ட். இப்ப 4 to 6 ரொம்ப சூப்பரான நேரம். அதுல எந்திரிச்சா நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கு. அந்த டைம் நம்மளுக்கு மனமும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, தெளிவா இருக்கு, நம்ம என்ன வேணா செய்யலாம் அப்படின்றது இப்ப தெளிவாயிருச்சு. இதனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் இந்த நேரத்துல போனோம்னா அப்படின்னா, காலப்போக்குல இதை நாம உணர முடியும். என்ன உணரலாம் அப்படின்னா, ஒழுக்கம் வருது நம்மளுக்கு. இத நம்ம தொடர்ந்து செய்தோம்னா, வழக்கமா வச்சுக்க ஆரம்பிச்சோம்னா அந்த ஒழுக்கமே நம்மளுக்கு ஒரு ஒரு பழக்கம் ஆயிடுது. அதுல இருந்து அதாவது நான் போட்ட சட்டத்தை நானே மீற மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நாமே அத
மீறுவதற்கு யோசிப்பதில்லை. இத கண்டிப்பா செஞ்சிடணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம பழக்கப்படுத்தின்றோம். இப்ப சுய ஒழுக்கம் வருது, செல்ஃப் டிசிப்ளின், ஒழுங்குமுறை, அந்த கட்டுப்பாடு வருது. அப்புறம் இதனால என்னதுன்னா இந்த பழக்கம் வலுவான ஆன்மீக பழக்கமாக இது நமக்கு நின்றுது. இப்ப வந்து நம்ம சொல்றோம்ல, ஆன்மீக முன்னேற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா விருன்னு ஏறும். சும்மா நடக்கிறது, ஓடுது. எப்படிங்க இருக்கு வாழ்க்கை, ஏதோ போயிட்டு இருக்கு அப்படின்னு போகுதுன்னு சொல்லுவோம். அவன் ஏதோ ஓடுதுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ அப்படி நடக்குது, ஓடுது அப்படின்லாம் சொல்றது இது பறக்கும். இது ஆன்மீக வாழ்க்கை இந்த மாதிரி இருந்தோம்னா அப்புறம் நாள் முழுவதும் மனதை திடமாக வைத்துக் கொள்ள முடியும். சஞ்சலமே இருக்காது. நிறைய நேரம் இருக்கு அப்படிங்கறது, அந்த நிறைய நேரமும் சஞ்சலம் இல்லாமல் கொண்டு போக முடியும். அது நீங்க பாத்தீங்கன்னா அப்புறம் உள்ளார்ந்த நன்மை, இதுல மேலாக நம்ம பாக்குறது ஒரு நாளுக்கு என்ன நன்மைன்னு. உள்ளார்ந்த நன்மை என்னன்னா அனர்த்த நிவிருத்தி, வேண்டாதவை நம்மை விட்டு போகும். அடுத்தது உணர்வு, நம்மளோட கான்சியஸ்னஸ், உணர்வு நிலை தூய்மை அடையும். நம்மை அறியாமல் கூட நாம தவறு நினைக்க மாட்டோம். அதுதான் வந்து இந்த உணர்வில் வருகின்ற மாற்றம். அடுத்தது கிருஷ்ண ஸ்மரணம் அதிகரிக்கும், கிருஷ்ணரை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் அப்படின்றது. காலையில் மட்டுமல்ல, நாள் முழுக்க அவரை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு வரும். அப்புறம் இதுல இத நம்ம மார்னிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல என்ன இருக்கு அப்படின்னா சாது சங்கம் கிடைக்குது. அது வந்து ஒருத்தரா பண்றது கிடையாது, பலர் கூடி செய்வாங்க. அதுல என்னென்ன நம்ம கத்துக்கலாம், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய நற்பண்புகள், அதையெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அப்ப அதை பார்த்து நாம் ஊக்கம் பெற முடியும். அட நல்லா பண்ணாங்க, நம்மளும் இந்த மாதிரி நாளைக்கு பண்ணணும். அவங்க இன்னும் முன்னாடி வந்துட்டாங்களே, நம்மளும் ஏன் லேட்டா வர்றோம், இனிமே நம்ம சீக்கிரம் வரணும் அப்படின்றது. சோ அப்படி இந்த ஆன்மீக நல்ல பழக்கங்களை நாம் வந்து மூத்த பக்தர்களிடம், மற்றவர்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள முடியும். அப்புறம் அடுத்தது நம்ம பாகவத உபன்யாசம் இருக்குன்னு பார்த்தோம். குரு பூஜைக்கு அப்புறம் பாகவதம் கிளாஸ் இருக்கு. அதுல என்ன கத்துப்போம், அதுல நம்மளோட ஞானம் மேம்படும், நம்மளுக்குடைய சந்தேகங்கள் தெளிவு பெறும், தத்துவங்கள் தெளிவாக புரியும். சரிங்களா? அதுல இன்னும் என்ன எப்படி எடுத்து சொல்லுவாங்க அப்படின்னா, ஜஸ்ட் விளக்கங்கள் மட்டும் சொல்ல மாட்டாங்க. அந்த ஏட்டு சுரக்காயாக இருக்கக்கூடியதை எப்படி வந்து நாம் நடைமுறைப்படுத்தி ஒரு அனுபவமாக பார்க்கலாம் அப்படிங்கறதை எடுத்து சொல்லுவாங்க. சோ அப்ப தியரி பிகம்ஸ் பிராக்டிக்கல், அத அப்ளிகேஷன் நீங்க பண்ணி பாத்திரலாம். அப்புறம் அந்த நாளையே அது சீராக்கிடும். என்ன செய்தாலும் மனதை நல்ல தளத்துல ஒரு லெவல்ல கொண்டு வைக்கும். அப்புறம் போய் நீங்க ஒருத்தர் உங்களை வந்து இரிட்டேட் பண்ணா கூட கத்த மாட்டீங்க. நீங்க ஒரு ஆபீஸ்க்கு போறீங்கன்னாலும், நீங்க ஒரு இதுல வேலை பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா தெளிவான மனதோட வேலை பார்ப்பீங்க. வீட்டுக்கு வந்து சமைக்கிறீங்கன்னா கூட அதை தெளிவா சமைப்பீங்க. அதுல எந்த குறை குற்றமும் இருக்காது. தப்பி போகவே போகாது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள். சோ அப்படியாக மனதை ஒரு நல்ல தளத்தில் ஒரு லெவல்ல கொண்டு வைக்கும். அதுல இருந்து மனம் இறங்காது. அப்புறம் உணர்வு பூர்வமாக நம்ம காரியம் செய்வோம். இப்ப தேவையற்ற செயல்கள் தவிர்க்கப்படும். அதாவது யாராவது வந்தாங்க வெட்டி பேச்சு பேசுறோம், யாரையாவது திட்டுறோம், அதெல்லாம் இல்ல. தேவையில்லாத செயல்கள் செய்ய மாட்டோம். அப்புறம் இது இன்னொரு முக்கியமானது என்னன்னா, குருவையும் கிருஷ்ணரையும் இது திருப்திப்படுத்தும். நீ ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்க அப்படின்னா கிருஷ்ணர் உன்னைய வாழ்த்துவார், நீ எனக்கு பிரியமானவன்னு சொல்லிடுவார். அப்புறம் என்ன வேணும், ஈடுபட்டு உண்மையாக அதுல இருந்தோம் அப்படின்னா குரு, சாது, கிருஷ்ணர் எல்லாரும் திருப்தி அடைவாங்க. ஆன்மீக வளர்ச்சி அப்பதான் வந்து துரிதமாகும். ரொம்ப அப்படியே நீங்க ஆக்சிலரேஷன்ல கால் வச்சா எப்படி விர்ன்னு பறக்கும் காரு, அந்த மாதிரி ஆன்மீக வளர்ச்சி இருக்கும். ஏன்னா குருவும் கிருஷ்ணரும் ஆனந்தப்பட்டு ஆனந்தப்படுறாங்க அப்படின்னாலே உங்களுக்கு வளர்ச்சி. இது இன்னொன்னு என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா, ஒருவருடைய கோபத்தை சம்பாதிக்க கூடாது, அது நம்மளை அப்படியே இழுத்து விட்டுரும். அதனாலதான் நம்முடைய வார்த்தைகளை நாம் கவனித்து பேச வேண்டும் யாரிடமுமே. ஒரு பக்தராக இருக்கக்கூடியவர், சாதுவாக இருக்கக்கூடியவர், உங்களுடைய ஆசிரியராக இருக்கக்கூடியவர், சிக்ஷா குருவாக இருக்கக்கூடியவர், யாரோ பெரியவங்க, உங்களை விட மூத்தவர், உங்களுக்கு அறிவு போதனை செய்யக்கூடிய ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடியவர் ஆன்மீகத்துல, அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து அவர்களுக்கே சொல்லி கொடுக்குற மாதிரி பணிவில்லாத பேச்சு, இல்ல ஒரு அவருக்கு ஹர்ட் பண்றீங்கன்றது இல்லாட்டி கூட நீங்கள் ஏதோ சரியா செய்யல ஒரு காரியம்,
ஒன்றை அவர்கள் பார்க்கிறார்கள். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து ஒரு நியமம் ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்களேன், குளிச்சுட்டு பண்ணுங்க அப்படின்னு ஏதோ சொல்றாங்க. உங்க குளிச்சுட்டு உங்க வீட்டு காரியங்களை கவனிங்க, முதல்ல எழுந்தோன்னா குளிங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இது சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அது பழக்கம் இல்ல, அது இனிமே பழகணும். ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்க சொல்லிட்டாங்க. பல நாட்களாக நீங்க இருக்கீங்க, இருந்தாலும் ஒரு 2 நாள் குளிக்காம நீங்க அதை பண்றீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க என்ன நினைப்பாங்க, என்னது இதுதான் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது குளிச்சுட்டு வந்து அட்டன் பண்ணுங்க பாகவதம் படிக்கும் போது அப்படின்னு ஒரு ஆன்லைன் கிளாஸுக்கே நீங்க வந்து யாரும் தான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி நீங்க பண்றீங்க. அப்ப அது அவர்களுக்கு தெரிய வந்தால் எவ்வளவு மன வேதனைப்படும். அந்த தன்னுடைய அந்த சிஷ்யனாகப்பட்டவன் நாம சொன்னது கேட்கல, அது தவறு. நான் சொன்னது கேட்கலங்கிறதுக்காக மட்டும் இல்ல, அதாவது அந்த கிரந்தத்தை தொடுவது குளித்து விட்டு சுத்த பத்தமாதான் நீ அதை தொடணும். ஆனால் நீ வந்து குளிக்காம அதை தொடர, அப்ப வந்து உனக்கு அது நல்லது இல்ல. ஏன் அப்ப நீ வந்து ஒரு குருவினுடைய வார்த்தையை நீ அவமதிக்கிறாய், அதை நீ கேட்கல, அதை மீறி நீ செயல்படுற அப்படிங்கிறது தான் இவருக்கு வருத்தத்தை கொடுக்கும். ஐயோ இப்படி நடந்துக்கிறியே, அது இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன், அதனை கேட்காம பண்றியே, குருவினுடைய வார்த்தைக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காமல் இப்படி நடந்து விட்டாயே அப்படின்னு அவர் மனம் வருத்தப்பட்டால் என்ன அர்த்தமாகிறது? உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கை அடிபடும். அதுல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வர மாதிரி, ஸ்பீடா போறீங்கன்னா அவங்க மனசு வேதனைப்படுத்தாங்கன்னா டம்முன்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர், ஸ்பீடு குறையும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால உங்களுக்கு சாபம் வரும்லாம் நான் சொல்லல, உங்களோட அந்த ஸ்பீடுல ஒரு தாக்கம் வரும், அதுக்கப்புறம் நீங்க எழுந்திரிச்சு போகணும். இந்த தவறுகள், இதுதான் திருப்திப்படுத்துவது என்பது. அவர்கள் சொல்லியபடி கரெக்டா பண்ணிருந்தோம்னா, என்ன மாதாஜி இது இப்படி பண்ணிட்டீங்க, ஐயோ இப்படி பண்ணக்கூடாது, ஏன் பண்ணீங்க அப்படின்னு அவர்கள் மனம் வருத்தப்படும்படி நம்ம ஏதாவது செய்து விடுவது. மனம் வருத்தப்படுறது அப்படிங்கிறத விட ஒரு தவறான ஒன்றை செய்து விட்டு அவர்கள் வந்து ஐயோ நம்ம சரியா தானே சொல்லி கொடுத்தோம், ஏன் இப்படி பண்ணிட்டாங்க, இது பண்ணக்கூடாதே அப்படின்னு, இது சரியில்லை என்று அவர்கள் சுட்டிக்காட்டும் நிலைமைக்கு நாம இருந்து விடக்கூடாது. நம்முடைய குருவாக, சிக்ஷா குருவாக இருக்கக்கூடியவர் எப்படி நமக்கு வழிமுறை சொல்கிறாரோ அதுபடி நடந்தா அவங்க திருப்தியா இருப்பாங்க. ஓ சூப்பர் மாதாஜி நல்லா பண்ணீங்க அப்படின்னு அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா அது நமக்கு ஸ்பீடு இன்னும் ஆக்சிலரேட்டர் அழுத்துற மாதிரி அர்த்தம். நம்முடைய பயணம் நல்ல தூரத்துக்கு ரொம்ப தூரம் போகும், வேகமா போகும். அதே இது வந்து ஐயோ இவங்க சொன்னதே செய்ய மாட்டேங்கிறாங்க, நான் தான் டெய்லி சொல்றேன் இப்படி எந்திரிச்சு இது பண்ணுங்கன்னு சொல்றேன், ஆனா அவங்க பண்ணவே மாட்டேங்கிறாங்க, படிங்கன்னு சொல்றேன், கிளாஸ்க்கு வாங்கன்னு சொல்றேன், வரவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டா அவர்களுக்கு அது தேக்கத்தை கொடுக்கும். இது நீங்களே உணரலாம், இதுதான் பிராக்டிக்கல் பாடம் ஆக்சுவலா. எனக்கு பிரியமானவன் பக்தன் கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, பிரியமானவன் அவருடைய மனம் கோணாமல் நடந்து கொள்வான், அவர் மனதை கோண விட்டால் அவனுடைய முன்னேற்றத்தில் தடை ஏற்படும். அது போலதான் குருவுக்கும், குரு விரும்பிய செயல்களை செய்யணும். குரு வந்து என்னது அப்படின்னு அவர் எதை கண்டிக்கிறாரோ அந்த செயலை, இதை செய்யாதேன்னு சொல்றதையே நம்ம தவிர்க்க முடியலப்பா, செய்யற மாதிரிதான் வருது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணம் சொல்லி நம்ம செய்கிறோம் என்றால் அது அவர்களுக்கு மனம் ஒப்பாது, இது சரியில்லை, ஏன் நீ அதான் இது இனிமே வரும் பாருங்க ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். இப்படியாக நம்ம குரு கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதுன்னா என்ன அப்படின்னு பாக்குறோம். இதனுடைய கன்வர்ஸ் என்ன, ஆப்போசிட் என்ன, திருப்திப்படுத்தாமல் இருப்பது என்ன அப்படின்றத புரிஞ்சாதான் இந்த திருப்திப்படுத்துறது என்னங்கிறது புரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? நமக்கு ஏன் அது தேக்கத்தை கொடுக்கிறது அப்படின்னா அதுதான், நீங்க வந்து உங்க டீச்சர் சொல்றத சரியா கேட்டுக்கல, அதை நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களோட அடுத்தடுத்து உங்களால செய்ய முடியாது. எப்போதுமே உங்களுக்கு சொல்லி கொடுக்குற டீச்சர் என்ன சொல்றாங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்க ஒரு அனுபவத்துலதான் சொல்றாங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு இருக்கக்கூடாது. சொல்றாங்கல்ல, நீ வந்து அடிபணிந்து கேட்க வேண்டும், அப்பதான் அந்த நீ கேள்வி கேட்கவே தகுதி உடையவனாகிறாய். சோ அப்ப அடிபணிந்து கேட்டு விட்டால் அவர்கள் சொல்வதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா?
அதை அப்படியே கடைபிடிக்க வேண்டாம். இப்ப நம்ம அவங்க என்னவோ சொல்லட்டும், அவங்க பாட்டு சொல்றது சொல்லட்டும், நம்மளுக்கு முடிஞ்சதுதான், நம்மளால எது முடியுமோ அதான் பண்ணும். இதான் ஒரு செலக்டிவ் அக்செப்டன்ஸ். எனக்கு எது பிடிக்குமோ அதை நான் ஏத்துக்குவேன், எனக்கு பிடிக்காத ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு. இங்க ஒரு 4 ரூல் இருக்கு அப்படிங்கும் போது எனக்கு வேண்டியதை ஏற்றுக்கொள்வது, வேண்டாததை விட்டு விடுவது மாதிரி இருக்கக்கூடாது. அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முதல்ல. அதுதான் நாம ஒரு வகுப்பில் சேருவதற்கும் ஒரு ஆசிரியரின் கீழ் படிப்பதற்குமான முக்கியமான நியதி இது இருக்கணும். அவங்க சொல்றத கேட்கணும். அவங்க இப்படிப்பட்ட புக்குல இப்படி படிங்க, எழுதி படிங்க அப்படின்னு ஒரு ஒரு மெத்தட் சொல்றாங்க. உங்களுக்கு செயல்முறை இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க, அது பண்ணணும். இப்ப நீங்க தஞ்சாவூர் பெயிண்டிங் கத்துக்க போறீங்க, மியூரல் பெயிண்டிங் கத்துக்க போறீங்க, சொல்றபடி செய்வீங்களா இல்லையா? அது போலதான் ஆன்மீக கல்வியும். அதில் நீங்க எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்களோ அது போல நீங்கள் கற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு அது வரும். இல்ல அப்படின்னா அவர்களுக்கு திருப்தி இருக்காது. என்னது இவங்க நம்ம சொல்றபடி வரமாட்டேங்கிறாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்ப எப்படி முடியும்? ஏன்னா உங்களுடைய ஆசிரியர் அவருடைய அனுபவம் கொண்டு இப்படி படித்தால் நல்லதுன்னு அவர் சொல்வார். நான் இப்படித்தான் படித்தேன், என்னை என் ஆசிரியர் இப்படித்தான் படிப்பித்தார், அது போல நான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன், நீங்க படிச்சுக்கோங்கன்னு சொல்றார். அதை விட்டுட்டு எனக்கு உங்களோட மூளையை அதுல போட்டு எனக்கு இது ஓகேதான், அவங்க அப்படி சொல்றாங்க, காலைல எந்திரிச்சு 2 தடவை படிங்கன்னு, அதுல என்னால முடியாது. நான் அப்பப்ப என்னை காலையில ஜெபம் பண்ண சொல்றாங்க, அதுல என்னால முடியாது. நான் 2 மணி 3 மணிக்கு தான் எனக்கு டைம் அப்படின்னா அது தமோ குண நேரம், அதுல தூக்கம் தான் வரும், அங்கங்க ஜபம் வரும். அது போல எந்த நேரத்தில் ஆன்மீக குரு உங்களை என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்து விட வேண்டும். அதை மீறி நான் முடிவு செய்து கொள்கிறேன் அப்படின்னு நினைச்சா உங்களுடைய சரணாகதி பூரணமாக இல்லை என்று அர்த்தம். உங்களுடைய மனம் அடிபணியவில்லை என்று அர்த்தம். என்ன உங்களுடைய குருவும் ஆசிரியரும் தீக்ஷா குரு, சீக்ஷா குரு போன்றவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை உங்களால் கடைபிடிக்க முடியவில்லை என்றால், முடியவில்லை இல்ல, அது நம்ம கையில தான் இருக்கு. சோ கடைபிடிக்கவில்லை என்றால் நீங்கள் அதை முழுமையாக ஏற்கவில்லை என்று அர்த்தம். சோ அப்ப உங்களால முன்னேற்றம் பார்க்க முடியாது. சரிங்களா? இப்ப ஒரு மியூசிக் கிளாஸே போறீங்க, அங்க பிராக்டிஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. பிராக்டிஸ் பண்ணலன்னா என்ன வரும்? அவங்க சொல்றபடி செஞ்சா அவர்கள் எதிர்பார்க்கும் அந்த ஒரு முன்னேற்றம் உங்ககிட்ட இருக்கும், மாணவன் கிட்ட. அப்படி இல்லைன்னா நீங்க இன்னும் அந்த பின்னாடி கிளாஸ்லயே இருப்பீங்க, இன்னும் அதையே தட்டிக்கிட்டு இருப்பீங்க, வராது. இன்னும் பழைய கிளாஸே நான் இன்னும் பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லுவீங்க. அவர் உங்களை டெய்லி 1/2 மணி நேரம் குறைஞ்சது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விடுறாரு அப்படின்னா அதை கடைபிடித்து பார்த்தால் உங்களுக்கு வருகிற மாற்றமே வேறு. எல்லா ஆசிரியர்களுக்கும் இதுதான், எல்லா கல்விக்கும் இதுதான் அடிப்படை. எப்படி நாம் அடிபணிந்து நம்முடைய குருவிடம் அடிபணிந்து நாம் கற்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த கலை நமக்கு வரும். சோ ஆன்மீக குருவுக்கு அடிபணிந்து நாம் கற்றுக்கொண்டால் ஆன்மீக வளர்ச்சி எப்படி இருக்கும்? அதுதான் இங்க முக்கியம். சோ குருவையும் கிருஷ்ணரையும் திருப்திப்படுத்துவதுன்னா அடிபணிந்து அவர்கள் சொல்வதை அப்படியே கேட்பது. அதான் ஆன்மீக வளர்ச்சி துரிதமாகும். அப்ப இதுல சில பிரபுபாதரன் சில மேற்கோள்களை பார்க்கலாம். இது என்னன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, ஆஸ்டரிட்டி அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை வரும், அதுதான் தபஸ்யா, தவம் அப்படின்னு சொல்ற தமிழ் வார்த்தை, தவம் அப்படின்னு. இது இப்படியாக இருப்பது இந்த காலையில எப்படிங்க பாசிபிள் அப்படின்னு சொல்றோம். காலங்காத்தால 3 மணிக்கு 3:30 மணிக்கெல்லாம் எப்படிங்க எந்திரிக்கிறது? எழுந்துக்கிறது கஷ்டம்தான், சுலபம் கிடையாது. நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்துதான் அது இருக்கு. சில சமயம் ஆரோக்கியமாக இருந்தால் கூட எழுந்துக்கிறது கடினம்தான். ஆனால் தவம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அது என்ன தவம் என்பதுன்னா, பிரபாதர் என்ன சொல்றார், மனித வாழ்க்கையே ஒரு தவம் அப்படிங்கிறார். இதை தவம் இல்லாத வாழ்க்கை திக்கு தெரியாதது. நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமான்னு கவியரசு கண்ணதாசன் பாடல் இருக்கே. அவர் இந்த மாதிரி உள்ள பாகவதம், கம்பராமாயணம் போன்ற இலக்கியங்களை வைத்து கண்ணதாசன் தானே அவரு, அந்த பகவத்கீதை போன்ற கிரந்தங்களை வைத்துதான் அவர் சொல்றார்.
மனிதன் போன பாதை நம்ம குரு நமக்கு காட்டிய பாதையை மறந்து நாம போகலாமா அப்படிங்கறதுதான். ஒழுக்கம் கெட்டு போகலாமா அப்படிங்கறதுதான். நம்ம நினைச்சபடி வாழணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுல ஒரு தவம் இல்ல. தவம் அப்படின்னா ஒண்ணு இருக்கணும், தவம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இஷ்டத்துக்கு வாழ்றது வாழ்க்கை இல்லை. கட்டுப்பாடு ஒழுக்கம் அவசியம் அப்படிங்கிறார். அப்ப தவம் தபஸ்யா அப்படின்னா என்ன அப்படின்னா நாமே தன் இச்சையாக தானே ஆசைப்பட்டு தாமே முன்வந்து யாருடைய கட்டாயமும் இன்றி சில அசௌகரியங்களை அதாவது உயரிய ஆன்மீக அனுபவத்திற்காக ஏற்றுக்கொள்வது. சில அசௌகரியங்கள் வரும், இன்கன்வீனியன்ஸ், கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வரணும். கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருந்தோம்னா என்ன ஆகும்? ஒரு அனுபவமும் கிடைக்காது, ஒண்ணுமே நம்ம பார்க்க முடியாது. கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து கொஞ்சம் வரணும், அப்பதான் ஒரு ரிசல்ட்ட நம்ம பார்க்க முடியும். எதுக்குமே அப்படிதான். நீங்க ஒரு செடி வளர்க்கணும்னா கூட அதை போய் நட்டு வைக்கணும், அதுக்கு தண்ணியை ஊத்தணும், அப்பதான் அது வளரும். நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், அதை நட்டு வச்சதோட சரி அப்படின்னா எனக்கு எனக்கு வேற வேலை இருக்கு, என்னோட சோஃபால நான் உட்காரணுமே, எந்திரிக்கணுமே, எனக்கு எந்திரிச்சு எதுவுமே பண்ண வேண்டாம். தண்ணி தாகம் என்றால் கூட எழுந்து சென்று தண்ணி எடுத்தாதானே குடிக்க முடியும், இல்ல எடுத்து குடிச்சாதானே குடிக்க முடியும். நான் கம்ஃபர்ட்லயே இருப்பேன் அப்படின்னா தொண்டை வறண்டு பசியில சாக வேண்டியதுதான். கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறது எந்த நன்மையும் கொடுக்காது. அதுல இருந்து கொஞ்சம் தன்னை இழுத்து கொண்டு வர வேண்டும், வெளியில வரணும். அதுதான் இந்த தவம் அப்படிங்கிறது, நாமே ஏற்றுக்கொள்வது. அது பிறருடைய கட்டாயத்துக்காக செய்வது அல்ல, தவம் கிடையாது. தவம் என்பது நாமே ஏற்று வருவது. அப்ப அது ஒரு தண்டனையாக பார்க்க கூடாது. தண்டனை அல்ல, தவம் தண்டனையே அல்ல, நம்முடைய இச்சையில் நாமே வேண்டும் என்று நினைத்து இறங்குவது. அப்ப நல் நோக்கத்தோடு அமைந்த தியாகம் தியாகம் செய்வது, அதுக்கு ஒரு நல்ல நோக்கம் இருக்கு. சாக்ரிஃபைஸ் பண்றோம், அதை செய்யத்தான் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். தவம் இல்லாத இடத்தில் ஆன்மீக முன்னேற்றம் என்ற கேள்விக்கே இடமில்லை. தவம் இல்ல அப்படின்னா அப்படியே கம்ஃபர்ட் ஜோன்ல போயிட்டே இருக்குன்னா ஒரு முன்னேற்றமும் இருக்காது. நான் கம்ஃபர்ட்டா இருக்கேன் அப்படின்னா இங்கேயே இருப்பீங்க. மேல ஏறணும் அப்படின்னா ஏறினாத்தான் ஏற முடியும், இல்லைன்னா இங்கே இருப்பீங்க. இந்த லெவன்ல இருந்து மேல போகவே மாட்டோம். அதாவது ஒழுக்கம் என்பது அவசியம். அது இது சொல்றாங்கல்ல ஆப்ஷனல் அப்படின்னு, விருப்ப கல்வி அப்படின்னு. உங்க விரும்பினா நீங்க எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அதாவது சில பாடங்கள் ஆப்ஷனல், வேணா எடுத்து படிச்சுக்கலாம். ஹிந்தி ஆப்ஷனல், நீங்க படிக்க விருப்பப்பட்டா படிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். மராட்டி ஆப்ஷனல், கன்னடா ஆப்ஷனல் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க அதுல ஒரு 4 இருக்கு. உங்க விருப்ப பாடம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதான் ஆப்ஷனல். அது இல்லையா, ஒழுக்கம் என்பது உங்கள் விருப்பத்திற்கு ஆனது அல்ல. அதுல உங்க வெறுப்ப போட்டு வேணுமா வேணாமான்னு நினைக்க கூடாதான். ஒழுக்கங்கிறது அவசியம், கட்டாயம், கட்டாய பாடம். அது விருப்ப பாடம் கிடையாது. ஒழுக்கம்ங்கிறது டிசிப்ளின் அப்படின்றது. வேண்டுமோ வேண்டாமோ நம்ம இஷ்டம் தான் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அது கிடையாது, வேண்டியது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பாகவதத்துல இருந்து ஒரு ஸ்லோகம் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதுல சொல்றாங்க, தபோ திவ்யம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி சொல்லுது. தவம் எப்படி நம்மை திவ்யமாக்குகிறது அப்படின்னு சொல்லுது. ரிஷப உவாச்ச அப்படின்னு, ரிஷப தேவர் தன்னுடைய 100 மகன்களுக்கும் இதை சொல்வதாக வருது. 5வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் 1வது ஸ்லோகத்துல வருது இது. நாயம் தேகோ தேக பாஜாம் நரலோகே அப்படின்னு, அதாவது தேகபாஜாம் அப்படின்னா தேகத்தை எடுத்துக்கொண்ட உயிர்வாழிகள் அனைவரும் நரலோகே, இந்த நரலோகத்தில், நரகம்தான் இது. அதாவது நரலோகம்னா மனிதர்கள் வாழக்கூடிய லோகம். அதுல நாயம் தேகோ அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லுது. எதைனா பின்னாடி வரக்கூடியது இல்லைன்னு சொல்லுது. என்னது? கஷ்டான் காமான் அர்ஹதே வித்புஜாம் அப்படின்னா கஷ்டான் காமான், கஷ்டமான புலனின்பங்களை அருகத்தே திருப்திப்படுத்தி இரவும் பகலும் படாத பாடுபட்டு உழைக்க வேண்டியதில்லை. அருகத்தே அதான் இந்த நாயம் தேகோ. வேண்டாம், அப்படியெல்லாம் நீ கஷ்டப்படாத. உன் புலனின்பங்களை அனுபவிப்பதற்காக இரவும் பகலும் கஷ்டப்படாத.
அப்படின்னு சொல்றார். இன்னும் உழைக்க வேண்டியது இல்லை. அதை வந்து ஒரே நிமிஷம். ஹலோ சொல்லுங்க, நான் அந்த கிளாஸ்ல இருக்கேன். அப்ப உம் வித்புஜாம் அப்படின்னா இது வந்து இதை செய்யாதே நீ. ஏன் அப்படின்னா இதை மலம் உண்ணக்கூடிய பன்றி கூட செய்யும், பன்றியும் நாயும் கூட செய்யும். அதனால இதை நீ செய்யாதே. கஷ்டமான புலன் இன்பங்களை மட்டும் அனுபவிப்பதற்காக இரவும் பகலும் பாடுபடாதே என்றார். உன்னோட ஆஸ்டரிட்டி எல்லாம் இதுக்காக செலவழிக்காத அப்படிங்கிறார். பாடுபடாத. தப்போ திவ்யம், தவம் உன்னை திவ்யமாக்கும். தப்போ திவ்யம் புத்திரகா, புத்திரர்களே அப்படின்னு ரிஷபதேவர் சொல்றார். ஏன சத்வம் சுத்தையே. அதனால் சத்வம்னா ஹிருதயம். ஏன சத்வம் சுத்தையே சுத்தப்படுத்தப்படுகிறது. அந்த எதனால் அப்படின்னா யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் துவனந்தம். அதனால் ஆன்மீக ஆனந்தம், எல்லையில்லாத ஆன்மீக ஆனந்தம் கிட்டுகிறது அப்படின்னு சொல்ற. அதான் இந்த தபோதிவ்யம், தவம் மேற்கொள் அப்படின்னு சொல்றாரு. ஒழுக்கமாக இரு, தவம் மேற்கொள். அதுதான் வந்து உன்னை, உன்னுடைய ஹிருதயத்தை தூய்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்படியாக தவம் அப்படின்றது இங்கு என்ன இம்பார்ட்டன்ஸ், மார்னிங் ப்ரோக்ராம்க்கு ஏன் தவம் அப்படின்னா, பாதி நாள் நம்மால் எழுந்திருக்க முடியறது இல்லைன்னு நம்ம பாக்குறோம். சரி, இதெல்லாம் கோவில்ல போய் பாக்குறது அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்று என்ன, இப்ப கோவில் தூரமாக இருக்கிறது அப்படின்னா அப்பப்ப வாரம் ஒரு முறை அப்படின்னாவது போயிட்டு வந்தா அந்த ஒரு அந்த ஆன்மீக உணர்வும் அந்த ஆற்றலையும் நாம் நம்மை உள்ளே அடக்கி கொண்டு அந்த வாரம் முழுவதும் கழிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். சரிங்களா? அந்த இந்த அடுத்தது கோவிலுக்கு போறது அப்படிங்கிறது ஒண்ணு பாக்குறோம். அடுத்தது போக முடியாதவர்கள், அதுதான் இங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்கீங்க. அவர்களுக்கு என்ன முக்கியம், அதாவது அதை நான் சொல்லாம இதை மட்டும் சொல்ல முடியாது. மார்னிங் ப்ரோக்ராமோட இம்பார்ட்டன்ஸ சொல்றாங்க. சோ அதனால அதுக்கு அட்டன் பண்ணணுங்கிறத நான் மோட்டிவேட் பண்ணதான் வேணும். அதுக்காக அதை நான் சொன்னேன். இப்ப வீட்டில் இருக்கக்கூடிய லெவல்ல இந்த மார்னிங் ப்ரோக்ராமுக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி, அதிலும் காலையில் எழுதல், குளித்தல், அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமியை தூய்மை செய்து மங்களார்த்தி அவருக்கு செய்தல். ஒரு சின்ன லெவல்ல, கோவில் அளவுக்கு பெருசா பண்ண முடியாட்டியும் ஒரு சிம்பிளான ஒரு மங்களார்த்தி ஒன்று செய்துவிட்டு ஜபம், இந்த காலை நேரத்தில் இருக்கக்கூடிய ஜபம் மிக மிக முக்கியம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எவ்வளவு வெள்ளனா எழுந்துக்கிறோமோ அத்தனை வெள்ளனாக. இப்ப வந்து உங்களுக்கு 7 மணிக்கு கிச்சனுக்கு போனோம் அப்படின்னா வெல் இன் அட்வான்ஸ், அதுக்குள்ள நீங்க ஒரு நல்ல ஒரு 1 hour 1.5 மணி நேரம் உட்கார்ந்து ஜபம் செய்யற அளவுக்கு முன்னாடியே எழுந்து குளித்து உட்காரும் அளவுக்கு நீங்க டைம் வச்சுக்கணும். இப்ப 6 மணிக்கு நீங்க கிச்சன் போகணும், அப்படி போனாதான் உங்க குடும்பத்தினருக்கு சரியாக இருக்கும்னா அதுல நீங்க எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. உங்களுடைய நேரம் என்பது நீங்கள் எவ்வளவு வெள்ளனா எழுந்துக்கிறீர்களோ அது அந்த அளவுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும். சரிங்களா? இதுதான் தவம். அதுக்குதான் இங்க தவத்தை பார்த்தோம். இப்ப அதுதான் தவம். கஷ்டம்தான் காலையில எழுந்துக்கிறது, எல்லாருக்கும் ஈஸி கிடையாது. ஆனா அதை வந்து ஒரு தவமாக நினைத்து செய்தால்தான் அந்த தவத்துக்கு தான் எப்போதுமே பலன் இருக்குமே தவிர, மனம் போன போகல என்னோட சௌகரியத்துக்கு நான் இருந்து கொள்கிறேன் அப்படின்னு நினைச்சா எந்த பலனும் கிட்டாது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், யோகா பண்றீங்க, இப்ப தூக்க சொல்றாங்க கைய, உங்களுக்கு இவ்வளவுதான் முடியும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்குங்க, அப்பதான் எஃபெக்ட் இருக்கும்னு சொல்றாங்களா இல்லையா யோகா கிளாஸ்ல? உங்களுக்கு முடிஞ்ச லெவலுக்கு பண்ணுனீங்கன்னா பிரயோஜனமே இருக்காது உடம்புல. எனக்கு இவ்வளவுதான் முடியும் அப்படின்னா பிரயோஜனமே இல்லை. உங்களுக்கு இவ்வளவுதான் முடியும்னா ஒத்துக்கிறேன், அதை விட கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதோட ஒரு 2 பக்கமாவது நீங்க முயற்சி பண்ணாதான் எஃபெக்ட். அடுத்த நாள் வந்து கொஞ்சம் 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 போக முடியும், முன்னேற்றம் இருக்கும். இல்ல எனக்கு முடியாது அப்படின்னு சொல்லி இப்படியே இருந்தீங்கன்னா, எனக்கு காலை இவ்வளவுதான் தூக்கம் வரும், இதுக்கு மேல தூக்கம் வராது அப்படின்னா, தூக்க வரும் இடத்தோட ஒரு 2 பாயிண்ட் கூட பண்ணணும்.
இப்ப உங்களுக்கு எப்பவுமே 6க்கு தான் எழுந்துக்க முடியும்னா 5:45 அப்படின்னு பண்ணலாம். கொஞ்சம் முன்னாடி அப்படின்னு இந்த கொஞ்சம் முன்னாடி பண்றத ஒரு 10 நாள் 15 நாள் 1 மாசம் கூட பண்ணிட்டா அடுத்து உங்கள் முயற்சியை கண்டு பகவானே உங்களுக்கு அருள் புரிவார். அடுத்தது நீங்க கொஞ்சம் பெட்டரா பண்ண முடியும். சரி, இது முக்கியம். அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணணும். அதுதான் வந்து இப்ப எப்போதுமே உங்களை ஆக்டிவா வைக்கும். உங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு மட்டும் நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா அது சேலஞ்ச் கிடையாது. லைஃப்ல கொஞ்சம் சேலஞ்சிங்கா வச்சாதான் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், நம்ம செய்யணும், புஷ் பண்ணணும். இப்ப வந்து 4 ரவுண்டு நீங்க கம்ஃபர்டபுளா பண்ணிடுறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 ரவுண்டுன்னு வச்சுக்கணும் கூட. அப்பதான் வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். அப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், இன்னும் பண்ணிடணும் அப்படின்னு. இந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள மட்டும் இருக்கீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு என்ன சொல்றது, ஆஹ் அதுல ஒரு மசா இல்ல அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதுல ஒரு சந்தோஷம் இல்ல. அதான் ஒரு கிக்குன்னு சொல்லக்கூடாது. சுவாரஸ்யம், அதுல ஒரு சுவாரஸ்யம் இல்ல. நம்ம அதை இன்னும் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்ணோம்னா தான் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பண்றதுக்கு. சரிங்களா? அது போல வீட்டில் இருக்கும்போது இது ரொம்ப முக்கியம். காலையில் எழுதல் அப்படிங்கிற அந்த ஒரு தவத்தை நீங்கள் மேற்கொண்டால் நாள் முழுக்க உங்கள் கையில். உங்களுக்கே வந்து நிறைய நேரம் இருக்க மாதிரி இருக்கும். ஒரு நாள் முழுக்க என்ன வேணா சேவை செய்யலாம், நீங்க என்ன காரியம் எவ்வளவு வேணா படிக்கலாம், உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் மனதிலும். சரி, இந்த காலை நிகழ்ச்சி காலை நாம் விட்டு செய்தால் கூட அந்த நேரமானது நமக்கு அதுக்கப்புறம் நாமே உட்கார்ந்து கூட பாகவதம் பார்க்க கேட்கலாம், படிக்கலாம். அண்ட் இப்ப இன்டர்நெட் வந்து எப்படி இல்லாம வந்துருச்சு. உங்களுக்கு விருப்பப்பட்ட கோயிலின் நிகழ்ச்சியை நீங்கள் கேட்கலாம், எந்த மொழியில் வேண்டுமோ கேட்கலாம், அப்படி இருக்கிறது. சோ நம்ம என்ன உங்களுக்கு பிடிக்கிறதோ அத வந்து போட்டு நீங்க கேட்டுக்கலாம். சோ ஸ்ரவணமும் பண்ணிடலாம். கீர்த்தனம், ஜபம், ஸ்ரவணம். சோ இப்படியாக உங்கள் காலை பொழுதை கழிப்பது உங்களை நாள் முழுவதும் ஒரு நல்ல நிலையில், ஆன்மீக நிலையில் வைத்திருக்கும். அந்த கண்ணோட்டத்தோடு நீங்கள் வந்து அந்த நாளை அணுகும் போது உங்கள் நாள் சிறப்பான நாளாக இருக்கும் அப்படிங்கிறது. சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம்.